எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கருவாட்டு குழம்பு களி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இப்ப களி செய்யறதுக்காக புலசு கோல் காட்டுல இருந்து கொண்டு வந்துக்குது. இதை கட் பண்ணி சீவி எடுத்ததான் களி கிண்டதுக்கு களி குச்சி ஆகும். பழைய களி குச்சி இந்த மாதிரி ஆகி போச்சு, தேஞ்சு போச்சு. அதனால புது களி குச்சிக்கு பொரிச்ச கோல் தாங்க களி குச்சி யூஸ் பண்ணணும். அதனால பொரிச்ச கோல் வெட்டுறாரு, வெட்டி அதை கிளீன் பண்ணி தரணும். பொரிச்ச வச்சு பாருங்க, இந்த அளவுக்கு தான் செதுக்கி தான் கிளீன் பண்ணும். இந்த அளவுக்கு செதுக்கணும்னா யாருப்பட்டாலும் செதுக்கணும். மேல் தோல் தான் இருக்கு. ஆமா, அப்படி வச்சுக்கணும். மேல் தோல் எடுத்தாச்சு. இப்ப இதை வந்து இப்படி செதுக்கணும். கிராமத்து சைடு களி குச்சி இதுதான். குச்சி சீவிட்டீங்களா? குச்சி சீவியாச்சு. ஆனா இந்த குச்சி மாதிரி இன்னொரு குச்சி ரெடி பண்ணணும். இந்த குச்சி கொஞ்சம் பெண்டா இருக்குது. ஆமா, சின்னதா போச்சு. ஆனா அது இன்னொரு குச்சி காட்டு போய் வெட்டிக்கலாம். இப்போ பெரிய குச்சி இருந்தா தான் களிக்கின்றதுக்கு நல்லா இருக்கும். ரெண்டு குச்சி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, களி செய்யலாம். இப்போ இந்த குஞ்சு கருவாட்டை எடுத்து வறுத்து பானலில் போட்டு வறுத்துட்டு வரன்னு ஒரு 5 டைம் கழுவி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன கருவாடு வாங்கினா பானலில் போட்டு நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு தீயாமல் வறுத்து எடுத்து தண்ணி ஊற்றி 4-5 டைம் கழுவிட்டு எடுத்து வச்சுக்கணுங்க. அப்போ தான் அது டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கல் மண் இருந்தாலும் போயிடும். இப்படி 5 டைமு தண்ணி ஊற்றி அலசி கருவாட்டை எடுத்துக்கிட்டு தண்ணி கீழே ஊற்றி போடணும். திரும்பி மறுபடி கொட்டி அலசிட்டு கருவாட்டை எடுத்துக்கணும். கருவாட்டு மஞ்சத்தூளா? அடுத்து மிளகாத்தூள். அடுத்து கொஞ்சம் வீட்டில் அரைச்ச செலவுத்தூள். வீட்டில் அரைச்ச செலவுத்தூள் சும்மா 1/2 ஸ்பூன். அதெல்லாம் போட்டுட்டு தக்காளி, உப்பு, நல்லா வதங்கணும். குஞ்சு கருவாட்டுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும். ஓஹோ, குஞ்சு கருவாட்டுக்கு சின்ன வெங்காயம். வணங்கிடுச்சா? தக்காளி பாருங்க சுருண்டு வந்துட்டு. தக்காளி எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. கருவாடு போடணுமா? கருவாடு என்னைக்கு இந்த குஞ்சு கருவாடு வறுத்து தண்ணி ஊற்றி சூடா இருக்கும் போது அலசி எடுத்தா அந்த கல் 1-2 மணல் இருந்தா போகும், சுத்தமாவும் இருக்கும். வறுத்து எடுத்து எடுக்கணும். இப்ப கருவாடு அடுத்து இப்ப புளி தண்ணி ஊற்றி புளி தண்ணி ஊற்றியாச்சு. சீக்கிரம் வந்துடும். அதனால கச்சமா தண்ணி ஊற்றணும். தண்ணி வந்து இந்த அளவுக்கு கச்சனமா வச்சுக்கணும் தண்ணி. நல்லா வந்துருச்சு. இந்த 2 நிமிஷம் இருந்தால் தான் களி சாப்பிட்றது நல்லா இருக்கும். ஓகே ஓகே. குஞ்சு கருவாடு குழம்பு ரெடி. உலக்காய் வைக்கணுமா? சூப்பரா குஞ்சு கருவாடு வச்சாச்சு. என்ன களிக்கு உழ வச்சாச்சா? களிக்கு உழ வச்சாச்சு. காஞ்சிடுச்சா? காயணும். உழ காஞ்சிடுச்சா? உழ காஞ்சி வச்சு தண்ணி அதில் எடுத்து வச்சிட்டேன். கழுவிட்டு வந்தாச்சு. புது குச்சில. போட்டு அப்படியே குத்திட்டு வேக விடணும். தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். தண்ணி சுடு தண்ணி எடுத்து வச்சாச்சு. தண்ணி ஊற்றணும்.
ஃபஸ்ட்டு களி தண்ணி ஊற்றியாச்சு. இது நல்லா ஃபஸ்ட்டு களிக்கு தண்ணி ஊற்றி வேக விடணும். ம் அது ரெண்டாவது தண்ணி. ம் புது துடுப்பு கொஞ்சம் பெருசு சின்னதமா இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி. வேகணும். மூணாவது தண்ணியா? இது மூணாவது தண்ணி. அவங்க தாத்தாட்டியும் கொடு. நாலாவது டைமா? இந்த டைம் 4 தண்ணி வச்சு கிண்டணும். அப்போதான் களி நல்லா இருக்கும். அவ்வளோதான், பையன் நல்லா ஆச்சு. இதை நல்லா வேக வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக களி ரெடி ஆச்சு. ரெடி ஆயிடுச்சு. 4 தண்ணி வச்சு கிண்டியாச்சு. 4 டைம் தண்ணி ஊற்றி களி கிண்டியாச்சு. ரெடி ஆச்சு களி. சூப்பராக இருந்துச்சு. கட்டு இல்லாமல் கொடுக்கலாம் களி. இந்த மாதிரி செஞ்சா 8 மாசத்து குழந்தையில இருந்து களி கொடுக்கலாம். ஓஹோ, குழந்தைங்களுக்கு 8 மாசத்து குழந்தைக்கே கொடுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கிண்டிட்டா. 4 டைம் தண்ணி ஊற்றி களி கிண்டிட்டா 8 மாசத்து குழந்தையில இருந்து கொடுக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி உப்பு போட்டு விட்டலாம், சாப்பிட்டுக்கோங்க. ஹெல்த்தான உடம்பு, உடம்புக்கு ரொம்ப சத்து. சூப்பரான களி. சூப்பரா மொள மொள மொளன்னு. இருக்கு. பாருங்க, சூப்பரா உருண்டை வருதா ஒட்டாம. இப்போ இங்க பாருங்க. இந்த பாத்திரத்தில் வச்சு கச்சிதமான உருண்டை. ஆனால் 5 உருண்டை பிடிச்சாச்சு. சின்ன சின்ன உருண்டையா 5 பிடிச்சாச்சு. கடைசியாக சின்னதாக ஒரு பிசுறு. சின்ன உருண்டை. சின்னதா. ஓகே, மூடி வச்சுருங்க. குழம்பு போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, டன். சாப்பாடு போடுங்கன்னா ரைட் ரைட்டு. போடுங்க போடுங்க. சூப்பர் சூப்பராக களி. ஓகே, அதுக்கே தொட்டுக்கலாம். எல்லாமே சாப்பிடலாமா? எது வீடியோ இல்லையா? ஓகே ஓகே.
சாப்பிடலாமா? சாப்பிடுங்க. தண்ணி வேண்டி போட்டுட்டோம். ஆ. சுடுகடிக்கு புட்டு எடுத்து நல்லா இருக்கும். சுடுது சூடா களிக்கும், குஞ்சு கருவாட்டு குழம்புக்கும் சும்மா சூப்பராக இருக்கும். சூப்பர். இந்த குஞ்சு கருவாடை நசுக்கி விட்டு அதில் கொஞ்சம் எடுத்து வச்சு வெளியில் சூப்பராக இருக்குதா? சூப்பராக இருக்கு. ஓகேங்க. அடுத்த கடிக்கும் செம்மையாக இருக்கு. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். பாய்.